செந்தமிழாம் தமிழ்மொழி, அந்த தமிழ்மொழியை தாய்மொழியாக கொண்டுள்ள உலகெங்கும் உள்ள என் தமிழ் சொந்தங்களுக்கு என் இதயம் நிறைந்த வணக்கம். மீண்டும் ஒரு முறை ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களுடன் பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற திராவிட இனத்தின் மந்திரச் சொல்லின் விளக்க நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் தமிழ் சொந்தங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. தமிழ் மொழியை, தமிழ் இனத்தின் பண்பாட்டை, நாகரிகத்தை மற்ற இன மக்கள் அழித்து விடாதபடி எப்படி நம் முன்னோர்கள் பாடுபட்டார்கள் என்பது இன்றைய தலைமுறைக்கு தெரியவில்லை. நம் பண்பாட்டை, கலாச்சாரத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமும் இல்லை. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்ற நிலையில் இருந்த தமிழ் இனம் இன்றைக்கு தமிழ் மொழிக்காக, தமிழ் இனத்தின் கொள்கை பாடல்களுக்கு கையேந்தி நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஆனால் இதை பற்றிய உணர்வு கொஞ்சம் கூட இன்றைய இளைய சமுதாயத்துக்கு இல்லை என்பது வேதனைக்குரிய காரியம். எத்தனை ஆணவ கொலைகள், எத்தனை ஜாதி சண்டைகள். என்றைக்கு மாற்றம் வரும்? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற நிகழ்ச்சியை புதிதாக பார்க்கும் தமிழ் உள்ளங்கள் சப்ஸ்கிரைப் செய்தும் மற்ற தமிழ் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிகழ்ச்சிக்கு செல்வோம். கடந்த ஒளிபரப்பில் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற திருமூல சித்தரின் திராவிட இனத்தின் மந்திரச் சொல்லில் ஒன்றே குலம் என்றால் என்ன, எந்த சூழ்நிலையில் இந்த திராவிட மந்திரச் சொல்லை முழங்கினார் என்று பார்த்தோம். ஒரே குலமாக, அதாவது ஒரே மனித இன கூட்டமாக வாழ்ந்து வந்த திராவிட இந்தியர்களை தொழில்முறை ஜாதி பிரிவை ஏற்படுத்தியதையும், ஜாதி பிரிவை வலியுறுத்தும் சனாதன மனுதர்ம கோட்பாட்டை இந்தியாவில் ஏற்படுத்தியதையும், சனாதன தர்மத்தை ஆன்மீக விழிப்புணர்வு என்ற போர்வையில் கடவுளே ஏற்படுத்தியது தான் இந்த சனாதன சாதிமுறை என்ற விஷத்தை மக்கள் உள்ளத்தில் விதைத்து விட்டார்கள் என்பதையும், ஜாதி முறை எப்படி வந்தது என்று சுவாமி விவேகானந்தரின் கருத்துக்களையும் பார்த்தோம். இன்றைக்கு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற திராவிடன மக்களின் தாரக மந்திரத்தில் ஒருவனே தேவன் என்ற சொல்லை குறித்து பார்ப்போம். இந்த நேரத்தில் உலக வரலாற்றையும் சிறிது ஆராய்வது நல்லது. கிமு, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன் பூமியை 4 கண்டங்களாக பிரித்தார்கள். ஆசியா கண்டம், ஐரோப்பா கண்டம், ஆப்பிரிக்க கண்டம், குமரி கண்டம் என்று 4 பகுதிகளாக பகுக்கப்பட்டது. கடல் நீரினால் குமரி கண்டம் நீரில் மூழ்கிவிட்டது. பூமியில் சிறு சிறு குழுக்களாக மனிதர்கள் பிரிந்து வாழ்ந்து வந்தார்கள். அவர்களும் தங்களை வழிநடத்த மன்னர்களை ஏற்படுத்தி கொண்டார்கள். ஒரு நாட்டின் மீது இன்னொரு நாட்டினர் போர் தொடுத்தும் வந்தார்கள். வெற்றி பெற்றவர்கள் போரில் தோல்வியடைந்த நாட்டு மக்களை அடிமைப்படுத்தி வரி செலுத்தும்படி செய்வார்கள். இதற்கு கப்பம் கட்டுதல் என்று பெயர். கிமு, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன் சுமார் 600 ஆண்டில் நேபுகாத்நேச்சர் என்ற மன்னன் பாபிலோன், தற்போது அது ஈராக் என்ற இடத்தில் ஆட்சி செய்து வந்தார். அவர் பல நாடுகளை போரில் வென்று தன் வெற்றி அடைந்த நாடுகளை தன் நாட்டுடன் இணைத்து கொண்டு பாபிலோன் சாம்ராஜ்யத்தை நிறுவினார். இந்த நேபுகாத்நேச்சர் தான் உலக அதிசயங்களில் ஒன்றான தொங்கும் தோட்டத்தை ஏற்படுத்தியவர் ஆவார். கிமு 538ஆம் ஆண்டில் நேபுகாத்நேச்சரை பெர்ஷிய மன்னர்கள் வெற்றி கொண்டார்கள். பெர்ஷியா என்பது தற்போது அது ஈரான் என்று அழைக்கப்படுகிறது. நேபுகாத்நேச்சர் ஆட்சி செய்த நிலப்பகுதிகளை பெர்ஷிய மன்னர்கள் தங்கள் நாட்டுடன் இணைத்து கொண்டார்கள் மற்றும் பல நாடுகளை கைப்பற்றினார்கள். சுமார் 127 நாடுகளை பெர்ஷிய மன்னர்கள் ஆட்சி செய்தார்கள். கிமு 336ஆம் ஆண்டில் அலெக்சாண்டர் என்ற கிரேக்க மன்னர் பெர்ஷிய சாம்ராஜ்யத்தை வெற்றி கொண்டான். அலெக்சாண்டரும் பல நாடுகளை வெற்றி கொண்டு
தன் கிரேக்க சாம்ராஜ்யத்துடன் இணைத்து கொண்டார். உலகில் பெரும்பான்மையான பகுதிகளை தன் வசப்படுத்தினார். அலெக்சாண்டர் முதலில் தன் ஆட்சியின் கீழ் உள்ள நிலப்பகுதியில் வசிக்கும் மக்கள் கிரேக்க மொழியை பேச வேண்டும் என்றும் கட்டளை பிறப்பித்தார். கிரேக்க மொழியை அலுவல் மொழியாக பேசி வந்தனர். வீடுகளில் தங்களின் தாய்மொழியை பேசிக்கொள்ளலாம் என்றும் இருந்தது. அதனால்தான் மருத்துவத் துறையில் காணப்படும் வைத்திய முறைகள் எல்லாம் கிரேக்க வார்த்தைகள். உதாரணத்துக்கு இருதய சம்பந்தமான சிகிச்சைக்கு கார்டியாலஜி என்று பெயர். எலும்பு சம்பந்தமான சிகிச்சைக்கு பிரிவுக்கு ஆர்த்தோ என்று அழைக்கப்படுகிறது. கிமு 324ஆம் ஆண்டில் ரோமாபுரி மன்னன் அலெக்சாண்டரை வெற்றி கொண்டு ரோம சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தினார். அவரும் உலகில் பல நாடுகள் மீது படையெடுத்து வெற்றி கொண்டான். ரோம மன்னனுக்கு சீசர் என்ற பட்ட பெயரும் உண்டு. ரோமாபுரியிலிருந்து உலகின் முக்கியமான நாடுகளுக்கு சாலை அதாவது ரோடு வசதிகள் ஏற்படுத்தினர். இது நிமித்தம் பல நாடுகளுடன் வணிகம் அதாவது வியாபாரம் நடைபெற்றது. ரோமாபுரியிலிருந்து பல நாடுகளுக்கு நேரடியாக தொடர்பு இருந்தது. இந்த காலகட்டத்தில் இஸ்ரேல் தேசம் ரோமாபுரிக்கு அடிமைப்பட்டிருந்தது. இஸ்ரேலில் வாழ்ந்த மக்கள் யூதர்கள் எனப்படுவர். இவர்கள் உருவமில்லாத கடவுளை வணங்கி வந்தார்கள். இவர்களின் முன்னோர்களின் பெயரில் ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுள் என்ற பெயரில் கடவுளை அழைத்து ஆடு மாடு புறாக்களை பழி செலுத்தும் வழக்கத்தை உடையவர்களாவார். உலகெங்கும் உள்ள மக்கள் பெரும்பாலும் பெண் தெய்வங்களையே வணங்கி வந்தார்கள். இந்தியாவில் வாழ்ந்த திராவிடன மக்கள் இயற்கை அதாவது சூரியனை வணங்கி வந்தார்கள். கடவுள் இல்லை என்ற கொள்கையுடைய சமணர்களும் சில பௌத்த மதத்தின் கொள்கையை உடையவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். ஆசியா கண்டத்தில் இஸ்ரேல் தேசத்தில் பெத்லகேம் என்ற இடத்தில் யூத இனத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்தார். இந்த காலகட்டத்தில் உலகில் எந்த இடத்திலும் கிறிஸ்தவர்களோ கிறிஸ்துவ மதமோ இருந்ததில்லை. இயேசு கிறிஸ்து பிறந்தபோதுதான் உலகெங்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதலில் நடந்தது. இயேசு தன் 30வது வயதில் இறைப்பணி மற்றும் மக்கள் தொண்டும் செய்து வந்தார். இயேசு கிறிஸ்துவுக்கு 12 சீடர்கள் இருந்தார்கள். இறைப்பணி மற்றும் மக்கள் தொண்டினால் மக்களிடையே இயேசுவுக்கு செல்வாக்கு பெரியது. இயேசு கிறிஸ்து மக்களிடம் மனம் திரும்புங்கள், பரலோகம் அல்லது சொர்க்கம் சமீபமாக இருக்குது என்று கூறி வந்தார். மனிதனுக்கு இந்த உலக வாழ்க்கை நிலையானது அல்ல. மரணத்துக்கு பின் மீண்டும் ஓர் வாழ்வு உண்டு. அது நித்திய காலம், அதாவது பல கோடி ஆண்டுகள் வாழ்வு உண்டு என்று போதித்து வந்தார். அதே நேரத்தில் தான் கடவுளின் மகன் என்றும் கூறி வந்தார். இதனால் இயேசு கிறிஸ்து மேல் பொறாமை கொண்ட யூத மத குருக்கள் இயேசு தன்னை ராஜா என்று கூறினார் என்று ரோம அரசாங்கத்திடம் ஒப்படைத்தனர். ரோம மன்னனின் ஆட்சியில் அரசியல் குற்றம் அதாவது அரசாங்கத்துக்கு எதிராக குற்றம் செய்பவர்களை சிலுவை மரத்தில் கைகள் கால்களில் ஆணிகளால் அடித்து தொங்க விடுவார்கள். சிலுவை மரத்தில் அடிக்கப்பட்டவர்களின் சரீரத்திலிருந்து இரத்தம் கொட்டும். அத்துடன் மூச்சு விட முடியாமல் விரைவில் இறந்து விடுவார்கள். இயேசுவை சிலுவில் அறிந்து மரணமடைய செய்ய வேண்டும் என்ற கெட்ட எண்ணம் கொண்ட யூத மத குருமார்கள் ரோம அரசாங்கத்துக்கு எதிராக மக்களை திரட்டுகிறார், தன்னை ராஜாவாகவும் கூறினார் என்று குற்றப்படுத்தியதனால் ரோம அரசாங்கம் இயேசுவை வாரினால் அடித்தும் தலையில் முள்ளினால் ஒரு கிடம் செய்து தலையில் வைத்து அடித்தும் துன்பப்படுத்தினர். பின் கபாலஸ்தலம் என்ற குண்டின் மேல் சிலுவை மரத்தில் கை கால்கள் ஆணிகளால் அடித்து தொங்கவிட்டார்கள். இயேசுவின் உடம்பிலிருந்து இரத்தமெல்லாம் வெளியேறியது. ஈட்டியால் விழாப்பகுதியில் குத்தி இதயத்தையும் காயப்படுத்தினார்கள். சிறிது நேரத்தில் இயேசு கிறிஸ்து இறந்துவிட்டார். அவருடைய சீடர் ஒருவர் அவரை காட்டி கொடுத்த சீடன் தான் தவறு செய்து விட்டவனோ என்று வேதனையில் தற்கொலை செய்து இறந்து விட்டான். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று கூறிவிட்டு
ஏதோதோ சொல்லுகிறாரே என்று நினைக்கிறீர்கள். இதற்கும் தொடர்பு உள்ளது. இன்னும் பல ஆச்சரியமான நிகழ்வுகளும் உண்டு. இந்தியாவில் ஒருவர் மரணமடைந்தால் அந்த உடலை மண்ணில் புதைப்பார்கள். சிலர் நெருப்பில் எரித்து சாம்பலாக்கி விடுவார்கள். ஆனால் யூதர்கள் முறை எப்படி என்றால், மரணமடைந்த உடலை வெள்ளைப்பழம், கந்த வர்க்கம் போன்ற வாசனை திரவங்களால் உடலில் பூசி துணிகளில் சுற்றி விடுவார்கள். துணியில் சுற்றப்பட்ட உடலை பாறைகளை குடைந்து அறை, அதாவது ரூம் மாதிரி செய்திருப்பார்கள். அதற்கு கல்லறை என்று பெயர். கல்லினால் ஆன அறை என்று அழைப்பார்கள். இறந்த இயேசுவின் உடம்பை சீடர்கள் ரோம் அதிகாரிகள் அனுமதியுடன் சிலுவையில் மரத்திலிருந்து இறக்கி மரித்த சரீரத்தை துணிகளில் சுற்றி ஒரு கல்லறையில் வைத்துவிட்டு கல்லறையின் வாசல் பகுதியை பெரிய கல்லால் மூடிவிட்டார்கள். யூத குருமார்கள் ரோம் அரசாங்கத்திடம் சென்று, இயேசு உயிருடன் இருக்கும்போது தான் மரணமடைவேன், பின் 3வது நாள் மீண்டும் உயிருடன் எழுந்து வருவேன் என்று கூறினான். அதனால் இயேசு வைக்கப்பட்ட கல்லறைக்கு ரோம் அரசாங்கம் சீல் வைத்து காவலாளிகளை காவல் காக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தார்கள். இயேசுவின் கல்லறைக்கு, அதாவது உலகத்தில் முதலில் இயேசுவின் கல்லறைக்குத்தான் சீல் வைக்கப்பட்டு காவல் காக்கப்பட்டது. இஸ்ரேல் நாட்டு வரலாற்று குறிப்பில் உள்ளது. இயேசுவின் உடலை அடக்கம் செய்த சீடர்கள் தங்களையும் அரசாங்கத்துக்கு எதிரானவர்கள் என்று குற்றம் சாட்டி இயேசுவை போல் சிலுவையில் அறைந்து கொலை செய்து விடுவார்களோ என்று பயந்து ஒரு மறைவான இடத்தில் ஒரு வீட்டின் அறையில் கதவுகளை அடைத்து ஒளிந்திருந்தார்கள். 12 சீடர்களில் ஒரு சீடன் தற்கொலை செய்து கொண்டார் என்று பார்த்தோம். மீதமுள்ள 11 பேரில் 10 பேர் மட்டும் அடைக்கப்பட்ட அறையில் பயத்துடன் இருந்து வந்தார்கள். 3வது நாள் இயேசு கிறிஸ்து பூட்டிய, அதாவது கதவுகள் அடைக்கப்பட்ட அறைக்குள் தோன்றி சீடர்களை பார்த்து, பயப்படாதீர்கள், நான் உயிருடன் இருக்கும்போது மரணமடைந்து மீண்டும் உயிருடன் வருவேன் என்று சொன்னேனே, அதன்படியே நான் உயிருடன் எழுந்துவிட்டேன். நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம் என்று கூறிவிட்டு மறைந்து விட்டார் இயேசு கிறிஸ்து. இயேசுவின் உயிர்த்தெழுந்த நிகழ்ச்சியை பார்க்காத ஒரு சீடன் இருந்தார். அவர் பெயர் தமிழில் தோமா, ஆங்கிலத்தில் சென்ட் தாமஸ் எனப்படுவார். இயேசுவின் சீடர் தோமாவிடம் மற்ற 10 சீடர்களும், இயேசு கிறிஸ்து தான் சொன்னபடியே உயிருடன் எழுந்துவிட்டார், எங்களுக்கு காட்சி கொடுத்தார், எங்களுடன் பேசினார் என்றார்கள். ஆனால் தோமா அதை நம்பவில்லை. நீங்கள் பார்த்தது ஆவியாக இருக்கும், நமது முறைப்படி பிசாசு என்று கிராமங்கள் கூறுவார்களே, அதை போன்றுதான். தோமாவும் கூறினார், நான் இயேசு கிறிஸ்துவின் உயிருடன் எழுந்த உடம்பில் உள்ள காயங்களில், விழாவில் உள்ள காயங்களிலும் என் விரல்களை விட்டு தொட்டு பார்த்த பின்தான் நம்புவேன் என்று கூறினார். ஒரு நாள் மற்ற சீடர்களுடன் தோமாவும் அடைக்கப்பட்ட அறைக்குள் இருந்தார். அப்பொழுது இயேசு கிறிஸ்து காட்சி கொடுத்தார். சீடன் தோமாவை பார்த்து, தோமாவே, நீ என்னை தொட்டு பார்த்தால் தான் நம்புவேன் என்று கூறினாயே, வா, வந்து என் காயங்களை தொட்டுப்பார் என்றார். சீடர் தோமாவும் இயேசு கிறிஸ்து இருந்த இடம் சென்று அவரின் காயங்களில், கைகள், விழாவிலுள்ள காயங்களை தொட்டு பார்த்தார். ஆச்சரியமடைந்தார். உடனே இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் விழுந்து, என் ஆண்டவனே, என் கடவுளே என்று இயேசு கிறிஸ்துவை முதலில் உலகத்துக்கு கடவுளாக அறிவித்தார் சீடன் தோமா. இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து, நீங்கள் உலகெங்கும் சென்று எல்லா மக்களுக்கும், எல்லா ஜாதியினருக்கும் இந்த நற்செய்தியை, அதாவது கடவுள் மனிதனுக்காக மனிதனாக பிறந்து பரிசுத்தமாக வாழ்ந்து இரத்தம் சிந்து மரித்து அடக்கம் செய்யப்பட்டு மீண்டும் உயிருடன் எழுந்தார், இந்த இயேசு கிறிஸ்துவை கடவுளாக தன் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்பவர்கள் இம்மையிலும் மறுமையிலும் சந்தோஷமாக வாழ்வார்கள் என்ற சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கட்டளையிட்டார். இயேசு கிறிஸ்துவின் கட்டளையின்படி இந்தியாவிற்கு வந்தவர்தான் இயேசுவின் சீடர் தோமா. வட இந்தியாவில் தட்சசீலம் என்ற இடத்தை ஆட்சி செய்த கொண்டபுரஸ் மன்னனின் அரண்மனையில் வேலை செய்து கொண்டே இயேசுவின் நற்செய்தி பணியை செய்தார்.
இன்னும் பல ஆச்சரியமான அதிர்ச்சியான நிகழ்ச்சிகளை அடுத்தடுத்து வரும் நிகழ்ச்சிகளில் பார்ப்போம். புதிதாக இந்நிகழ்ச்சியை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து மற்ற தமிழ் சொந்தங்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தென்னிந்தியாவில் இயேசுவின் சீடர் தோமா கட்டின ஆலயங்கள், கபாலீஸ்வரர் கோயில் பற்றிய பல உண்மைகளை